இன்றைக்கி நம்ம வெஜிடேரியனில் நான்வெஜ் டேஸ்ட்டு தரக்கூடிய ஒரு டிஷ் தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 20லேருந்து 25 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் ஆகிற வரைக்கும் வணக்கிக்கோங்க. அப்புறம் இதில் வந்து ஒரு 5-6 வரமிளகாவை ஆட் பண்ணிக்கலாம். அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்துட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா வணக்குனதும் இந்த குழம்புக்கு தேவையான அளவு சீரகம், சோம்பு, பட்டை, கிராம்பு இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. இதெல்லாம் நல்லா வணங்கினதும் இது கூடவே இஞ்சி, பூண்டு, தேங்காய் இது 3யும் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது ஒரு பக்கம் ஆறட்டும். நம்ம இப்போ வந்து குழம்பு வச்சிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதும் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் இதில் வந்துட்டு வெங்காயமும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியும் வெங்காயமும் நல்லா வணங்கினதுக்கப்புறம் நம்ம ஆற வச்சிருக்க சின்ன வெங்காயத்தை அரைச்சி விழுதாக்கியாச்சு. இப்போ இதை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா இன்னும் எக்ஸ்ட்ரா வாட்டர் ஊற்றிக்கோங்க. குழம்பு நல்லா அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிச்சுட்டு இருக்கட்டும். அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ இன்னொரு பாத்திரத்தில் நம்ம வந்து ஃப்ரை பண்ணுற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதாவது பொரிச்செடுக்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதுதான் வந்து அப்பளப்பூ. இது வந்து எல்லா கடைகள்லையும் கிடைக்காது. உங்கள் ஊரில் இது எங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். கோயம்புத்தூரில் இருக்கவங்களுக்கு இது எங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது ஆயிலில் இதை வந்து நம்ம போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த அப்பளப்பூ வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. அடுப்பை வந்து சிம்லேயே வச்சுக்கோங்க. இது நல்லா ஃப்ரை ஆகிட்டு வரட்டும். இப்போது நம்ம பொரிச்ச எல்லாத்தையும் எடுத்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நமக்கு இப்போ குழம்பு கொதிச்சிட்ருக்கு. இது கூடவே நம்ம வந்து பொரிச்ச அப்பளப்பூவை ஆட் பண்ணிட்டு இது ஒரு 5 to 10 மினிட்ஸ் அளவுக்கு நல்லா கொதிக்க விடுங்க. இந்த அப்பளப்பூவோட எசன்ஸ் எல்லாம் குழம்புல நல்லா இறங்கி குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நமக்கு குழம்பு ரெடி ஆயிருச்சு. மேலே மல்லித்தலை தூவி இறக்கிடலாம். இந்த குழம்பு வந்துட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு நான்வெஜ் சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும். எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா வந்து குடல் குழம்பு டேஸ்ட்டில் இருக்கும். ஸோ நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.